வணக்கம் மாணவ செல்வங்களே. இந்த வருஷம் நடக்கக்கூடிய ட்ரஸ்ட் ஊரக திறனாய்வு தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. நான் இதுக்கு அடுத்தடுத்த சில வீடியோஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முந்தின ஆண்டுகள்ல கேட்ட ட்ரஸ்ட் எக்ஸாம்ல இருந்து டாபிக் வைஸா கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி போடுறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க இதில் டாபிக் வைஸா அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் எக்ஸாமை நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். தொடர்ச்சியா உங்களுக்கு அடுத்தடுத்து 4 ஆண்டுகளுக்கு 1000 ரூபாய் தருவாங்க பாருங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். எக்ஸாமும் ஒன்றும் ரொம்ப டஃப்பா இருக்காது. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இதுல லாஸ்ட் இயர் 8th என்எம்எஸ் எழுதிருப்பீங்க. அதோட தொடர்ச்சியா தான் இது இருக்கும். அதே நேரம் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல முதல் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல ட்ரஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல எண் தொடர் வரிசை நம்பர் சீரீஸ்ல அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல கொஸ்டின்ஸ் பாருங்க. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் அல்லது எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆர் லெட்டர் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 720, 120, 24, 6, 2, 1 டேஷ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது ஒரு நம்பருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 720 இருந்து 120 எப்படி வருது அப்படின்னா, அவங்க இதை 6ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. 720 6ஆல வகுத்தோம் அப்படின்னா 120. பாருங்க 720 6ஆல் நீங்க இப்படி கூட வகுத்து பார்க்கலாம், இல்லை அடிச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க 9th வந்துட்டீங்க இல்லையா, ஓரளவுக்கு அந்த கேன்சல் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும். 1 6 7 அடிச்சிங்கன்னா 1 6 மீதி 1 ஈராறு 12 0 அப்போ 120. அதே மாதிரி 120 5ஆல வகுத்தீங்க அப்படின்னா 24. பாருங்க 1 5 2 10 மீதி 2 4 5 20 5ஆல வகுத்தா. அதே இப்போ 24 4ஆல வகுத்தா 6 ஒரு நாள் 4 6 நாங்க 24. 6 3ஆல வகுத்தோம்னா 1 3 3 6 2 2 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா அவங்க செஞ்சிருக்கிறது. இப்ப நம்ம சொன்னதுல இருந்து முதல்ல 6ஆல வகுத்திருக்காங்க, அடுத்து 5ஆல 4 3 2. அப்ப அடுத்து நம்ம எதால வகுக்கணும்? 6 5 4 3 2. அடுத்து இந்த வந்த ஆன்சரை 1 1ஆல வகுக்கணும். 1 1ஆல வகுத்தோம்னா ஆன்சர் என்ன வரும்? 1 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 1. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சா போதும். இது ஆக்சுவலா அவங்க லாஸ்ட் இயர் கேட்டிருந்த கேள்வி. சரிங்களாமா? அடுத்ததா 2வது கேள்வி. 3 4 12 39 103 டேஷ். இப்போ இங்க என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 3 3 கூட எதை கூட்டினா 4 வரும்? 1 கூட்டணும்னா 3 கூட 1 கூட்டினா 4 4 கூட 8 கூட்டினா 12 12 கூட 27 கூட்டினோம்னா 39 39 கூட 64 கூட்டினோம்னா 103. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 1ன்னா 1 கியூப், 8ங்கிறது 2 கியூப், 27ங்கிறது 3 கியூப், 64ங்கிறது 4 கியூப். ஸோ எல்லாமே கியூப் நம்பர். அப்ப அடுத்த கியூப் நம்பர் என்ன ஆட் பண்ணணும்? 5 கியூப். 5 கியூப் பண்ணோம்னா 125. ஸோ 103 கூட நாம இப்ப எதை கூட்டணும்? 5 கியூப் 125 கூட்டணும். அப்ப 125 கூட்டினீங்கன்னா 3 5 8 2 2. அப்ப கூட்டணும்னா கிடைக்கக்கூடியது 228 228 அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 3. 0 2 5 10 17 28. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கேயும் கூட ஒரு நம்பருக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க 2, அடுத்து 3, அடுத்து 5 7 11. நம்ம இது ஏற்கனவே பகா எண்கள் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்போம். நம்ம அதை பத்தி தனியா வீடியோவும் போட்டிருக்கோம். ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், பிரைம் நம்பர்ஸை பத்திலாம் வீடியோ போட்டிருக்கோம். நான் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு பயங்கர ஈஸி ஆயிடும். இவ்வளவுதான், இதுல இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. 2 3 5 7 11. அடுத்த வரக்கூடிய பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா 13. அப்ப இந்த ஆன்சர் கூட 28 கூட நம்ம அடுத்த பிரைம் நம்பரான பகா எண்ணான 13 ஆட் பண்ணா போதும். 3 8 3 11 மீதி 1 4 அப்ப 41. ஸோ நமக்கு வர வேண்டிய ஆன்சர் ஆப்ஷன் 2 41. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ முதல்ல இங்க பார்த்தது கியூப் நம்பர்ஸை ஆட் பண்ணாங்க, இங்க பார்த்தது பிரைம் நம்பர்ஸ் பகா எண்களை ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா 4வது கேள்வி. 0 6 24 60 120 210 டேஷ். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கேயும் கியூப் நம்பரை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 1 கியூப் 1 கியூப் பண்ணா 1, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 0. அடுத்ததா 2 கியூப் 2 கியூப் பண்ணோம்னா 8, அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6. 3 கியூப் 3 கியூப் பண்ணோம் அப்படின்னா 27, அதுல இருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24. 4 கியூப்
4 கியூப் பண்ணோம்னா 64, அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60. 5 கியூப் 5 கியூப் பண்ணோம்னா 125, அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 120. 6 கியூப் 6 கியூப் பண்ணோம்னா 216, அதுலேருந்து 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 210. ஸோ புரியுதா? ஒவ்வொரு நம்பரையும் கியூப் பண்ணி அதுலேருந்து அதே நம்பரை மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ 7 கியூப் பண்ணி அதுலேருந்து 7 மைனஸ் பண்ணணும். 7 கியூப் பண்ணோம்னா 343, அதுலேருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 336 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ கியூப் நம்பர் தெரியணும் பாருங்க. இதோட 2 கேள்வி ஆயிடுச்சு பாத்தீங்களா கியூப் நம்பரை வச்சு. ஸோ கியூப் நம்பர் தெரிஞ்சிருந்தா இது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ற முடியும். சரிங்களா? அடுத்ததான் 5வது கேள்வி பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேனே. 3, 8, 7 கூட்டுறோம். 3 8 11, ஒரு 7, 18. மூணுத்தையும் கூட்டினா 18. அதோட ஆவரேஜ்னா இல்ல 3ஆல வகுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 3 3, 6 3 18. என்ன கிடைக்குது? 6. கிடைச்ச நம்பரை ஸ்கொயர் பண்றேன். 6 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 36. என்ன பண்ணிருக்காங்க? அப்ப அந்த 36 இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்றாங்க. வர ஆன்சரை ஸ்கொயர் பண்றாங்க. அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க. 3 7 5, 7 3 10, 10 5 15. 15 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 3 15. அப்ப 5ன்னு கிடைக்குது. 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் 25. இதை போட்டாங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. 12 ஒரு 8 20 4 24. 24 3ஆல் வகுத்தீங்கன்னா 8. 8 ஸ்கொயர் பண்ணா 64. அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க? 121 போட்டிருக்காங்க. அப்ப 121 போட்டிருக்காங்கன்னா நமக்கு தேவையானது இதுதான். அப்ப இதை மட்டும் கவனிங்க. 121 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்? 11ஓட ஸ்கொயர். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 11. அதாவது ஒரு நம்பர் இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா 11 வரணும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 14 17 கூட்டணும் அப்படின்னா 20 31. கரெக்டாமா? எந்த நம்பரை 3ஆல டிவைட் பண்ணா 11 வரும்? 33. அப்படிதானே? 33 3ஆல டிவைட் பண்ணோம்னா 1 3 3 1 3 3 1 3 3 11 வரும். அப்ப இங்க எனக்கு 33 மேல வரணும். ஆல்ரெடி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வந்துருச்சு? 31. இன்னும் மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு? 2. பாருங்க 31ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 33/3 ஈக்குவல் டு 11 வந்துடும். ஏன் 11? 11 ஸ்கொயர் பண்ணாதான் 121 நடுவில் இருக்கிற நம்பர் வரும். அப்ப நம்ம 31 கூட எதை ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணா போதும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கிற இடத்துல நமக்கு வர வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா 2. ஆப்ஷன் 2 தான் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 2ல கொடுத்துருக்கக்கூடிய 2 அப்படிங்கிறது தான் விடை. புரியுதுங்களா? இது கொஞ்சம் டிஃபரெண்டா பாருங்க. சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து 6வது கேள்வி பாருங்க. இதுவும் இதே மாதிரி தான். சில சர்க்கிள்ஸை கொடுத்துட்டு அதை சுற்றி சில நம்பர்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே இருக்கிற நம்பரை கீழே இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. 27 3ஆல் வகுத்தீங்கன்னா 9. 9 3 27. ரைட்டில் இருக்கிற நம்பரை லெஃப்டில் இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. 16 4ஆல் வகுத்தோன்னா நன்னாங்கு 16. அப்போ 4. இது 9, இது 4. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 13. அதை நடுவில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க. 42 7ஆல் வகுத்தோன்னா 6 7 42. 65 13ஆல் வகுத்தோன்னா 13 65. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், கூட்டுறோம். 6 5ஐயும் கூட்டினா 11. கரெக்டா? அதே மாதிரி இங்க வாங்க. 81 9ஆல் வகுக்கிறோம். 81 9ஆல் வகுத்தோம்னா 9 9 81. 27 3ஆல் வகுக்கிறோம். வகுத்தோம்னா 3 9 27. அப்ப 9 + 9 9 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா 18. அப்ப 18 அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல வர வேண்டிய எண். ஆப்ஷன் 3. சரிங்களாமா? இது 6வது கேள்வி. அடுத்த 7வது கேள்வி பாருங்க. 209 199 197 193 191 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்க ஒரு 10 மைனஸ் பண்றாங்க. 209ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 199. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா 2 199ல 2 போயிடுச்சுன்னா 197. இங்க இருந்து ஒரு 4 193. இங்க இருந்து மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 மைனஸ் பண்றாங்க. இங்க பாருங்க அவங்க பண்ணிருக்கிற மெத்தட் புரியுதான்னு பாருங்க. -10 -2 -4 ஆச்சா. இந்த -4 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல போறாங்க. -4க்கு முன்னாடி என்ன இருக்கு? -2. புரியுதா? அப்ப இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வரணும்? -10. இந்த 3 நம்பரை எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டே வந்தாங்க. திரும்ப இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போறாங்க. -2 -10. அப்ப இதுக்கப்புறம் நம்ம எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 10 மைனஸ் பண்ணணும். புரிஞ்சு முடியுதா? அப்ப 191ல இருந்து 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 181 கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் 3 181. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 8. 5 2 9 5 15 10 23 17 கொஸ்டின் மார்க் 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க.
இப்படி இருக்கனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 விட்டு ஒரு நம்பர் பாருங்களேன். 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 6 கூட்டினா 15, 15 கூட 8 கூட்டினா அப்படின்னா 23. அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும்? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்ல முதல்ல 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 6 கூட்டினா 15, 15 கூட 8 கூட்டினா 23. கரெக்டா? அப்ப 4, 6, 8. அப்ப அடுத்து எதை கூட்டணும்? 10 கூட்டணும். அப்ப 23 கூட 10 கூட்டணும்னா ஃபர்ஸ்ட் டேஷ்ல என்ன கிடைச்சிடும்? 33. ஸோ ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் வர நம்பர் 33. இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டும் கிடையாது. ரெண்டாவது நம்பர் என்னன்னு பார்ப்போம். 2, 2 கூட 3 கூட்டினா 5, 5 கூட 5 கூட்டினா 10, 10 கூட 7 கூட்டினா 17. 3, 5, 7. அப்ப அடுத்து எதை கூட்டணும்? 9. அப்ப 17 கூட என்ன பண்ணணும்? 9 ஆட் பண்றேன். 17 9 ஆட் பண்ணோம்னா 26. பாருங்க, இங்க தான் 26 இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்ப இது கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 1, 33,26. புரியுதா? 1 அவுட் ஒரு நம்பரை வச்சு என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போதும். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்காக ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கரெக்டாக என்ன நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா? அடுத்துதான் 43, 37, 31, 25, 19 கொஸ்டின் மார்க். 43ல் 6 போயிடுச்சுன்னா 37, 37ல் 6 போயிடுச்சுன்னா 31, 31ல் 6 போயிடுச்சுன்னா 25, 25ல் 6 போயிடுச்சுன்னா 19. அப்போ 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 19லேருந்து 6 மைனஸ் பண்ணா முடிஞ்சிடுச்சு. 19ல் 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் 2, 13. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 10. ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறாங்க. 5, 3, 2 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 3த்தையும் பெருக்குங்க. 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 5 15, 15 2 30. இது மூணுத்தையும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி இங்க ஆன்சரை கொடுத்துருக்காங்க. இங்க அது மாதிரி பாருங்க, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2 8, 8 3 24. மைனஸ் இருக்கே சார்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது பாருங்க, அதனால தான் பிளஸ் 24. அப்ப இப்ப இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் மைனஸ்ல வரும். அப்ப பிளஸ்ல இருக்கிறது ஆன்சர் கிடையாது. சரியா? இப்ப மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 18, 18 2 36. ஸோ ஆன்சர் -36. ஆப்ஷன் 3 தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ மொத்தமா நான் உங்களுக்கு இந்த மாடல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷங்கள்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 30 கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு முதல் 10 கேள்விகளை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் எக்ஸாம்னு ஏன்னா இருக்கிறது நாள் ரொம்ப கம்மி. நீங்க ஒரு நோட் போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். எக்ஸாம்ல உங்களால ஈஸியா பாஸ் பண்ற முடியும். சரிங்களாமா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.